ஓவர் டைமா நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி என்னவெல்லாம் அதிகாரம் செய்கிறார்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். 4 மணி நேரம் தான் தூங்குறேன்னு சொல்றாங்க. நானும் நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு காலையில ஏதாவது சாப்பிட்டுட்டு படுக்கணும்னு யோசிப்பேன். ஆனா அவங்க பிரேக்ஃபாஸ்ட் பண்றதே 3 மணிக்கு தான் ஆகும். அப்ப நான் எப்போ சாப்பிட்டுட்டு எப்போ நைட் ஷிஃப்ட் திரும்ப ஆரம்பிக்கிறது? ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. சாம்பார் பிடிக்காது, காரக்குழம்பு பிடிக்காது. அப்புறம் நான் என்ன குழம்பு வைக்கிறது நீங்களே சொல்லுங்க. அந்த அம்மாக்கு எப்ப பார்த்தாலும் ஸ்பைசியா செய்யணும். எனக்கு அது பிடிக்கல. நான் என்ன பண்ண முடியும்? வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாளுங்க. நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய சொன்னா அவளுங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு அப்படியே தின்னுக்கிறாளுங்க. வீட்டுல இப்ப நீங்க 2 பேரும் வேலைக்கு போறதுனால நான் உனக்கு கேட்கறேன், நீங்க எத்தனை நாள் சமைக்கிறீங்க? உங்க அம்மா எத்தனை நாள் சமைக்கிறாங்க? அவ சமைக்கவே மாட்டா, சாமான் கழுவ மாட்டா, எல்லாமே நான் தான் பண்ணணும். சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? ஐடி தமிழ்லேயே உட்காந்து இப்படி பண்ண வீட்டை யார் தான் சார் பார்க்குறது? எப்போ கம்ப்யூட்டர் ரூமுக்குள்ளே போயிருக்கு. யாரோ வந்துட்டு கொஞ்சம் வாடினா எனக்கு வேலை இருக்கு, அவன் வேணா இங்கே வந்து பார்த்து சொல்லு. அது முறையா சார்? ஐயா உன்னை கூப்பிடுறாரு. உங்க ஐயாவை இங்க வர சொல்லு. வீட்டுக்கு வரதே 10:30 மணிக்கு. போய் சாப்பிட்டு கை கழுவுன அடுத்த செகண்டே திரும்ப லேப்டாப் எடுத்து மடியில் வச்சுக்குவார் சார். அந்த லேப்டாப் அவருக்கு கொடுத்தப்ப அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். என் வீட்டுக்காரர் ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாரு, கையில் லேப்டாப் வந்துருச்சு அப்படின்னு. இப்போ அதை பார்த்தாவே எரிச்சலாக இருக்கு சார். அவங்களும் கொடுத்தாங்க, நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. 21 மணி நேரம் யாராச்சும் வேலை பார்ப்பாங்களா சார்? இது எங்களோட தப்பு மட்டும் கிடையாது. ஏன்னா சொசைட்டி அந்த மாதிரி மாறுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் மாறுறோம். அதுலயும் ஏன் டியூட்டி ஓவர் டைமா உள்ள போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றது முருகேசா? ஓவர் டைம் தான். எப்போ கொரோனா வந்துச்சோ தனி ரூம் சார். எப்போ வந்து படுக்கிறாருன்னே தெரியல சார். நான் யார்கிட்ட பேச போறேன்? ரூமுக்குள்ள போய் கம்முன்னு உட்கார்ந்துக்க போறேன். அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனா பாக்குறவங்க எல்லாருமே லவ் மேரேஜான்னு கேட்பாங்க. இப்ப பாக்குறவங்க எல்லாருமே எங்க சண்டையை தீர்க்கறதுக்கு தான் இருக்கு. என்னடா கோவமா? பின்ன என்ன பாண்டியன், இன்னைக்கு நம்ம மேரேஜ் டே. இன்னைக்கு கூட வீட்டுக்கு வராம அப்படி என்ன பெரிய டியூட்டி? பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆடம்பரமா தான் தெரியுது. எங்க அண்ணன் எல்லாமே அப்படிதான். இப்போ ஒரு 40+ வெளியே வா, மம்பட்டி வச்சு நடுமண்டு தொடக்கலையா? 5 மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அவங்க பேசுறது என்னவா இருக்குன்னா, எங்க அம்மா வந்தாங்க, இந்த சொன்னாங்க, எங்க அப்பா சொன்னாங்க. ஐயோ, ஆல்ரெடி ஆபீஸ்ல பல பிரச்சனை பார்த்துட்டு வரோம். நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? அப்பவே பேசேன், ஒரு 2 சண்டை தான் வரட்டும், அதுக்கப்புறம் சண்டை போட்டு அதை சால்வ் பண்ணிக்கலாம். நீ ஏன் யோசிச்சு பேசுற? அப்ப நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. நீ இப்ப பேசுறதெல்லாம் பார்த்தா இப்படி பின்டானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள் சார். 5 வருஷத்துக்கு நீ வந்து யூரோப்ல வேலை வாங்கணும், யூரோப் போகணும், போயிட்டு நம்ம செட்டில் ஆகணும், என் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? 5 நிமிஷம் உட்காந்து பேசுறா அப்படின்னா, தம்பி 5 நிமிஷம் என் கூட உட்காந்து பேசினா நீ யூரோப் கொண்ட கூட்டு போற பாத்தியா, அதுக்காக தான் அந்த 5 நிமிஷம் உன் லைஃப்ல இருந்து எடுத்துக்கிறேன். நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். நார்மல் பீப்புள் டிப்ரெஷன் ஆனா டாக்டர் கிட்ட போலாம். டாக்டர் டிப்ரெஷன் ஆனா நான் எங்க சார் கூட்டிட்டு போறது? மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்? என்னதான் பாஸ்தா கட்டி வளர்க்கும் போதும் நமக்கு வந்து திடீர்னு அவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாத போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ரெஸ்பாண்ட் பண்ணாத போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு உங்க ரெஸ்பான்ஸ் சரியில்லையே சார். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. ஐயால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கையாளிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி, நான் என்ன இட்லி ஆரமா இதுக்கு பொசகட்டவன். ஒரு நாள் கூட சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னதே கிடையாது. என்ன நேத்து கொண்டு வந்த, இன்னைக்கு சமைச்சத எடுத்துட்டு வா. நேத்து உப்புமா தானே செஞ்ச? நேத்து கடலப்பருப்பு போட்ட உப்புமா, இன்னைக்கு கேரட் போட்ட உப்புமா. அப்ப நான் சமைச்சத கூட நீங்க சரியா பார்க்கல அப்படிதானே? சொல்லியிருக்கேன் சார், சில டைம் சொல்லியிருக்கேன், பிடிச்சிச்சுன்னா சொல்லிடுவேன். பிடிக்கல அதனால சொல்றது இல்லையா? எக்ஸ்ட்ரா இருக்கு. எக்ஸ்ட்ரா இருக்கா? நீ சாப்பிடல? நீ நானும் சாப்பிடல. நீ என்னைக்கு சாப்பிடறதே கிடையாது உப்புமாவே. இன்னைக்கு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. வேண்டாம் சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாரு. நான் ரொம்ப பெட்ஸ் அடிக்ட். ஓவர் டைம் பார்த்தோம் அப்படின்னா 1500 வரும். ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வேக்சின் அதெல்லாம் போடணும் அப்படின்னா ஓவர் டைம் பார்த்தா வரும் அமௌண்ட். அப்படின்றதுனால நான் அது பண்றேன். ஆண்டி, நாட் ஒன்லி டாக், ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. கட்டின ஒய்ஃப் அதை விட முக்கியம் இல்லையா? என்ன சார், இல்லைன்னா சொல்ல முடியாது. சொல்லிதான் பாருங்களேன், போர் கிடைக்காது சார். அந்த பயம் இருக்குதுல்ல.
நீங்க டார்கெட்டா ஒய்ஃப் ஆனவன் தான் டார்கெட் தான் சார். டார்கெட் தான். இது உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவீங்களா? சொல்லுவேன் சார். பிராக்டிக்கலா பேசுங்க சார். சொல்லுவேன் சார். சொல்லுவேன் சார். சார் 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 ஒய்ஃப் தான் டார்கெட் கிடையாது. ஒய்ஃப் தான் உங்களுக்கு முக்கியம். ரைட் சார் நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன். நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கூடவே எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். ஏண்டா எங்களை இன்னுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.